ரித்யா கூறியதை கேட்டு உலகரசி தாரிகாவை முறைக்க, தாரிகா தன் அக்காவை கொலைவெறியோடு முறைக்க, ரித்யா தன் தங்கையை பார்த்து ஈ என்று பல்லை காண்பித்தவள் உடனே முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு, இனிமே என்னோட புருஷன் வீட்டுல எனக்கு மரியாதை இருக்குமா? அதை கேட்டு மேலும் உலகரசி தாரிகாவை முறைத்தவர், உங்க அக்கா சொல்றது உண்மையா? நீ திவான லவ் பண்றியா? அது அது ஆமாம்மா, நான் அவங்களேதான் லவ் பண்றேன். அதை கேட்டு உலகரசி முகம் கோபத்தில் சிவக்க, இத சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏண்டி, அக்காவை கட்டி கொடுத்த வீட்லயே இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கியே, உன்னையெல்லாம் என்னடி பண்றது என்று கூறியவாறு வேகமாக தாரிகா அருகில் வந்தவர் தன் கையில் இருந்த தொடப்பத்தாலே அவளை வெளுக்க தொடங்கினார். ஐயோ அம்மா, நான் சொல்றத கேளுமா. அம்மா, அவ சொல்றதெல்லாம் கேட்காத. ஏய், வாய மூடிடி குரங்க என்று ஓடும்போது தன் அக்கா முதுகில் ஓங்கி ஒரு அடி அடித்து விட்டு ஓடினாள் தாரிகா. ஐயோ அம்மா, பாருமா, அவள தப்பு பண்ணது அவ, ஆனா என்ன அடிக்கிறா என்று கத்திய ரித்யா மீண்டும் தன்னை சுற்றி ஓடியவளை பிடித்து நிற்க வைத்து தன் அம்மா கையில் கொடுத்தாள். ஏய், நீ தப்பு பண்ணிட்டு அவளை எதுக்கு அடிச்ச? உனக்கு வர வர திமிரு அதிகமாகி போச்சு. கொஞ்சம் கூட உங்க அக்காவை பத்தி யோசிக்காம என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? ஐயோ அம்மா, நான் சொல்றத கேளுமா. ஐயோ வலிக்குது, போதுமா. ஏய் அக்கா, குரங்கு, காப்பாத்துடி, வலிக்குதுடி. அவளை பார்த்து சிரித்த ரித்யா, அம்மா அம்மா போதும் விடு, பாவம், அவ அடிச்சது போதும். அப்போது உள்ளே வந்த சக்திவேல், என்ன நடக்குதுங்க? உலகரசி, தாரிகாவை எதுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்க? அதுவும் விளக்க மாத்தால வயசுக்கு வந்த புள்ளைய இப்படிதான் அடிப்பியா? உங்க வயசுக்கு வந்த புள்ளதான் அவளே மாப்பிள்ளைய தேடிட்டு வந்து நிக்கிறாளே, அப்ப அடிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? அதை கேட்டு அதிர்ச்சியாக பார்த்த சக்திவேல், என்ன சொல்ற? அவளே மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துட்டானா என்ன அர்த்தம்? உங்க பொண்ணு லவ் பண்றான்னு அர்த்தம். அதை கேட்டு மேலும் அதிர்ச்சியாக பார்த்த சக்திவேல் தன் சின்ன மகளை பார்த்து, அம்மா சொல்றது உண்மையா? அது அது அப்பா என்று தயங்கி பயந்து அவரை பார்த்தாள் தாரிகா. உன்கிட்ட தானே கேக்குறேன், உங்க அம்மா சொல்றது உண்மையா? அதில் திடுக்கிட்டு முழித்த தாரிகா, அப்பா அது என்று கை கால் நடுங்க அவரை பார்த்தாள். உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன் என்று அவளை அடிக்க சென்றார் சக்திவேல். அதில் தாரிகா பயந்து கண்ணை இறுக்கி மூடிக்கொள்ள, அப்பா அப்பா வேண்டாம் என்று தன் தந்தையை தடுத்து நிறுத்திய ரித்யா, அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னம்மா பொறுமையா இருக்கிறது? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா இவகிட்ட பொறுமையா இருக்கிறதா என்று கோபமாக கேட்டவர் தாரிகாவை மீண்டும் அடிக்க கையை ஓங்கினார். அப்பா வேண்டாம் என்று ரித்யா அவர் கையை பிடித்தவள், பிளீஸ் பா, கோவப்பட வேண்டாம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பா, இப்போதான் அம்மா அடிச்சு ரொம்ப வலிக்குது. அங்க பாருங்க, அந்த விளக்குமாறு கூட பிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு எவ்வளவு செய்தாரும் உள்ள ஆகிருக்குன்னு யோசிச்சு பாருங்கப்பா. என்னடி யோசிக்க சொல்ற? எனக்கு வர கோவத்துக்கு இன்னும் 4 விளக்குமாறு பிஞ்சா கூட தப்பில்ல. நான் இனிமே எப்படி மாதவி முகத்துல முழிக்க போறேன்? அவ என்ன பத்தி என்ன நினைப்பா என்று அழுதவாறு கூறினார் உலகரசி. ஏன் மாதவி தப்பா நினைக்கணும்? ஏன்னா உங்க செல்ல பொண்ணு அவளோட சின்ன பையனை தானே லவ் பண்ணி தொலைச்சிருக்கா. ரித்யாவோட குழந்தைனை தான் லவ் பண்றாளாம். தாரிகா, உங்க அம்மா சொல்றது உண்மையா? அப்பா அது ஆமாப்பா. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உங்க அக்காவை கட்டி கொடுத்த இடத்துல இப்படி ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கியே, இதனால உன்னோட அக்கா வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சியா? அப்பா அது நீ பேசாத, வர்ற கோபத்துக்கு உன்ன ஏதாவது பண்ணிட போறேன். இங்க பாரு தாரிகா, இதெல்லாம் சரி வராது. அதனால அந்த தம்பியை மறந்துட்டு நாங்க பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. ரித்யா, அவளுக்கு சொல்லி புரிய வைமா. அப்பா, என்னால திவானை மறக்க முடியாது, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று கூறிய தாரிகா கண்ணத்தில் பளார் என்று ஒரு அறை விழ அதில் அதிர்ச்சியாக கண்கள் விரிய தன் தந்தையை பார்த்தாள். இங்க உன்னோட முடிவை நான் கேட்கல, புரியுதா? கண்ணில் நீர்வடைய போகும் தன் அப்பாவை பார்த்து அழுதாள் தாரிகா. அவளை முறைத்த உலகரசி, நீ வேலைக்கு போய் கிழிச்சதெல்லாம் போதும், ஒழுங்கா உள்ள போ. அப்புறம் உங்க அப்பா சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கோ. அதில் மேலும் அவளுக்கு அழுகை வர, நான் நல்லா மனசுல வச்சுக்கிட்டேன், போங்க எல்லாரும், எனக்கு என்னோட திவாதான் வேணும், இல்லன்னா நான் செத்து போயிடுவேன் என்று அழுதவாறு கூறியவள் வேகமாக அறைக்கு சென்றாள். ஏய் தாரி, என்னடி பேசிட்டு இருக்கா என்று பதறிய ரித்யா அவள் பின்னால் சென்றவள் அறையின் உள்ளே வந்து தன் தங்கையை பார்க்க அவள் பெட்டில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்று அமர்ந்த ரித்யா, தாரி, இப்ப எதுக்கு அழுகிற?
அதில் தன் அக்காவை கட்டிக்கொண்டு அழுத தாரிகா, நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்க்கா. எனக்கு என்னோட திவான் தான் வேணும். மனசு முழுக்க அவன் தான் இருக்கான். அவனை மனசுல வச்சுக்கிட்டு எப்படிக்கா? ஏங்கா அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சுக்காம பேசுறாங்க. அவன் இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன். ஏய் பைத்தியமாடி நீ. இங்க பாரு, நீ எதுக்கு இப்படி அழுகுற? உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அவங்க இதனால 2 குடும்பத்து உறவு முடிஞ்சு போயிடும்னு பயந்துதான் அப்படி பேசிட்டு இருக்காங்க. நீ அழாத, அத்தை கிட்ட நான் பேசுறேன். அவங்க சின்ன மருமக நீதான்னு தெரிஞ்சா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. அப்பா அம்மா சொன்னதை கேட்டுதானே? ஆமா, எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்ல. நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அவளை பார்த்து சிரித்த ரத்யா அவள் கண்ணை துடைத்து விட்டவள், ஏய் தாரி, எனக்கும் தெரியாது. நேத்து மாமா வந்தது, ஜாதகம் கொடுத்துட்டு போனது, இவங்க போய் பாத்துட்டு வந்தது எதுவும் நைட்டு வரைக்கும் எனக்கு தெரியாது. நைட்டு தான் அப்பா என்கிட்ட சொன்னாங்க. மகளன் கிட்டையும் அப்புறம் அத்தை மாமா கிட்டையும் எனக்கு பேசுறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு உன்னை நான் கோர்த்து விட்டேன். அதை கேட்டு அவளை பாவமாக பார்த்த தாரிகா, போக்கா என்று அவளை அடித்தாள். ஏய் என்ன, என் மேல கோவமா? எனக்கு கோவம் எல்லாம் இல்ல. நீ எனக்கு நல்லது பண்ணதா இத சொன்னேன்னு எனக்கு தெரியும். ஆனா அடிதான் ரொம்ப வலிக்குது. சரி அதை விட இப்ப என்ன பண்றது? இரு, நான் திவானுக்கு போன் பண்ணி சொல்றேன். சரி பேசு, ஆனா அழாம பேசு என்றவள் வெளியே சென்றாள். இங்க தாரிகா திவானுக்கு போன் செய்ய, இங்க தன் ஆபீஸ் முன் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல போன திவான் போன் அடிக்க அதை யார் என்று பார்த்தவன் இதழ்கள் புன்னகை பூக்க வேகமாக கால் அட்டன் செய்து, ஏய் ரெட்டைஜரை அழகி, என்னடி காலையிலே போன் பண்ணிருக்க? அவன் குரல் கேட்டதும் இங்க தாரிகாவுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வர, திவான். அவள் அழுகுரலை கேட்டு பதறிய திவான், ஏய் தாரி, என்னடி ஆச்சு? ஏன் அழுகுற? திவான், எங்க வீட்ல என்று தாரிகா நடந்ததை அழுதவாறு கூறி முடித்தாள். இவ்வளவுதானா? இதுக்கு ஏண்டி அழுதுட்டு இருக்க? பின்ன அழாம என்னடா பண்ண சொல்ற? அப்பா அம்மா நம்ம காதலை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பொண்ணு பார்க்க வர போறாங்க. அவ்வளவுதானே, பாத்துக்கலாம் விடு. இதுக்கு போய் அழுதுட்டு. சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் உங்ககிட்ட ஈவினிங் பேசுறேன் என்றவன் போனை வைத்தான். டேய் டேய் டேய், என்ன வேலை இருக்குன்னு போயிட்டான்? இவனுக்கு வேலையா முக்கியம்? லூசு பைய, ஐயோ என்று தலையில் கை வைத்து அமர்ந்தாள். இங்க போனை வைத்த திவான் அடுத்த நொடி ஆபீஸுக்கு லீவ் போட்டுவிட்டு பைக்கில் பறந்து வந்து தன் வீட்டுக்கு முன் பைக்கை அப்படியே போட்டுவிட்டு, மாதவி என்ன பெத்த ஆத்தா, அதுக்கு உதவுன எங்க நைனா, 2 பேரும் எங்க இருக்கீங்க? அவன் குரலை கேட்டு பின்னால் இருந்த அறிவழகன் ஹாலுக்கு வர, ரூமில் இருந்த மாதவியும் வெளியே வந்தவர், திவா என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? வா வா. சொல்லாம வர வேண்டிய நேரம் வந்துருச்சு மாதவி, உன்னோட புள்ளைய காப்பாத்து. ஏண்டா, போலீஸ் ஏதாவது துரத்துதா என்று வெளியே எட்டி பார்த்தவாறு கேட்டார் அறிவழகன். அதை கேட்டு திவான் அவரை முறைக்க, மாதவி சிரிக்க, பா நீங்களாம் ஒரு அப்பாவா? உன்னோட அப்பாவா இருக்கிறதுனாலதான் கேக்குறேன். என்ன துரத்திட்டு வராங்களா? நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, நான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டேன்னு உங்களை தான் போலீஸ் பிடிக்க வரும். ஓடுவடா ஓடுவ, செருப்பு பிஞ்சிடும். ஆமா, ஓடுனா பிஞ்சுதான் போகும். நான் வேற புது செருப்பு வாங்கிப்பேன். உன்ன கொழுப்பு என்று அவன் முதுகிலே அறிவழகன் ஓங்கி ஒரு அடி வைக்க, அப்பா போங்கப்பா, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். என்னோட வாழ்க்கையே முடிய போகுது, ஆனா என்ன பேச விடாம ஏன் இப்படி பண்றீங்க? என்னங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. திவான் கண்ணா, நீ சொல்லுப்பா, எதுக்கு இவ்வளவு வேகமா வந்த? மா, நீதான் எங்க காதல சேர்த்து வைக்கணும். உங்க காதலா? டேய், ஏதாவது பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டியா? அதுக்குதான் போலீஸ் துரத்துதா? என்னங்க வெளியே அந்த பொண்ணு நிக்கதானே பாருங்க. சரி மாதவி என்றவர் வெளியே செல்ல போனார். ஐயோ அப்பா, அதெல்லாம் எதுவும் இல்ல, இங்க வாங்க. இன்னும் அந்த அளவுக்கெல்லாம் போகல, நீங்க மனசு வச்சா போகாது என்று அறிவழகன் கையை பிடித்து நிறுத்திய திவான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். 10th இருந்து லவ் பண்றேன். டேய் என்னடா சொல்ற? 10th இருந்தா? அது நான் லவ் பண்ண ஆரம்பிச்சது 8th இருந்து. அவ ஓகே சொன்னது 10th. டேய் அப்போ நீ படிக்க போகலையா? பா, லவ் பண்ணிட்டு சைடுல படிக்கிற வேலையை பார்த்தேன்பா. இப்ப அதுவா முக்கியம்? டேய் எங்களுக்கு அதுதான்டா முக்கியம். ஐயோ அப்பா தெய்வமே, இப்ப அது முக்கியம் இல்ல. அந்த பொண்ணு வீட்டுல வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டாங்க. ப்ளீஸ்பா, நீங்க தான் அந்த பொண்ணு வீட்டுல வந்து பேசி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த வீட்ல இனிமே காதலுங்கிற பேச்சை என்னோட காதல விழக்கூடாது திவான்.
அதனால நானும் உங்க அப்பாவும் ஏற்கனவே அவமானப்பட்டு நின்னது போதும். மா, அந்த மாதிரியெல்லாம் இப்ப ஆகாது. அவ என்ன உயிரா லவ் பண்றா. நான் இல்லனா அவ செத்து போயிடுவா. ப்ளீஸ் மா. முடியாது திவான், நீ என்ன சொன்னாலும் நான் காதல் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல மாட்டேன். மா, பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீ இப்படி சொல்லவே மாட்ட. சரி, யாரு பொண்ணு? நம்ம தாரிகா தான், அண்ணியோட தங்கச்சி என்று திவான் கூறிய அடுத்த நொடி அவன் கன்னத்தில் பளார் என்று அறை விழுந்தது. அதில் திவான் கண்கள் விரிய அதிர்ச்சியாக நின்றான்.